ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசியில் ஒரு கொஸ்டின் அடிக்கடி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணும். அந்த கொஸ்டின் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தோப்பு தோட்டம், இந்த கொஸ்டின் வந்து டிஎன்பிசியில் கேட்பாங்க. தோப்பு வந்து எதுக்கு வரும், தோட்டம்னா எந்த இதுக்கு பயன்படுத்தணுன்ட்டு நம்ம பார்க்கலாம். நீண்ட காலம் பயன் தரக்கூடியதுக்கு தோப்புனும், குறுகிய கால பயன்படும்னா அதுதான் தோட்டம்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ வந்து தென்னை மரம் வந்து நம்மளுக்கு ரொம்ப நாள் பயன் தரக்கூடியது, அப்போ அதை தென்னந்தோப்புன்னு சொல்லணும். இதே வாழை வந்து நம்மளுக்கு குறுகிய காலம் பயன் தரக்கூடியது, அப்போ அது வாழை தோட்டம். பனை மரம் வந்து நம்மளுக்கு அதிக காலம் பயன் தரக்கூடியது, அதனால் அது பனந்தோப்பு. புளிய மரமும் நம்மளுக்கு அதிக காலம் பயன் தரக்கூடியது, அதனால் அது புளியந்தோப்புன்னு சொல்லுவோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ வந்து அதுமாதிரி தோட்டம்ங்கிறது வெற்றிலை வந்து குறுகிய கால பயன்பாடு, மல்லிகையும் குறுகிய கால, அதெல்லாம் தோட்டம். இந்த கொஸ்டின் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்பாங்க. தோப்பு எதுக்கு வரும், தோட்டம் எதுக்கு வரணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.